President is all this will stop. Which are doing here. Our colleague. One to கேபினெட் தீர்மானம் டிசிசியை மீறி கேபினெட் எடுக்கலாம். நாங்கள் எடுக்க மாட்டோம். மக்கள் இவ்வளோ எதிர்ப்புன்னு காட்டி அவங்களுடைய சப்போர்ட்டோடு தான் இங்கே உள்ள எம்பிபிட எம்பிஸ் மற்றது சேர்மன் சப்போர்ட்டோடு தான் அவங்க எதுக்கும் இல்லை, இதுக்கு சப்போர்ட்டோடு தான் அனுப்புனது. அதால் அந்த ஒரு சந்திப்பு தந்து இதில் மேலதிக விளக்கம் சொன்னது சொல்லையில் ஓரளவு ஏற்றுக்கொள்வாங்க. மக்களுடைய எதிர்ப்பு இருக்குன்னு தானே காட்டலாமிங்க இன்னைக்கு. அதை தான் இது பண்ண தரும். ஆனால் அதை அப்போ சந்திக்காமல் கேபினெட்டில் அவங்க ஒரு அனுமதி கொடுத்த கேபினெட்டில் இப்படி அனுமதி கொடுக்காம கொண்டுற மாட்டேன். பெரிய சாமான், சின்ன சாமான் இல்லை இது. இந்த டிசிசி மீட்டிங்குரிய மீட்ஸ் வந்து அங்கே வழியாக சேவனப்பட்டதா சார்? ஜிஏயோட அதெல்லாம் ஜிஏ உடனேயும் அனுப்பிட்டு இப்போவும் கிட்டத்துலேயும் அனுப்புகிறோம் சொல்லி ஜிஏ சொல்கிறாங்க. நாங்கள் சொன்ன மாதிரி போன வீக்கு முதல் அதுக்கு அனுப்பினோம். உடனே ஜனாதிபதி செய்கிறது கடிதம் டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸால் அனுப்பப்பட்டது. அதாவது நாங்கள் உங்கள் ஜனாதிபதியோட சந்தித்த பிறகு இதுக்குரிய முயற்சிகள் நடக்குது. என்னென்னா ப்ரைவேட் கான்ட்ராக்ட் தானே, அவங்களுக்கு இந்த சீன் தெரியாது. கேலிஸ் தான் செய்கிறாங்க இப்போ புதுசாக வர விஷயங்களும். அப்போ அவங்க கொண்டு வரது அவங்களுக்கு வேறு இது வேறு கம்பெனி நினைச்சிடும். இதுக்கு முதல் சொன்னது அவங்களுக்கு ப்ரைவேட் தானே, அவங்களுக்கு தெரியாது இந்த விஷயம். இப்போ வந்திருக்க ஹெச்கோயும் அப்போ அவருக்கும் இதில் ஹிஸ்ட்ரி தெரியாது. அவர் வந்து முதலாக தான் பார்க்க போகிறார். அவர் இதில் கைக்கும் போது சொன்னவர் நான் நைட்டுக்கு முதல் நாள் தான் நீங்கள் வந்தேன்னு சொன்னேன். நீங்களுக்கு அவங்களுக்கு உலகப்படுத்தி சொல்லிவிட்டா டிசிசி மீட்டிங் 2 வருஷம் 3 வருஷம் முடிவு எடுக்கணும். வந்துட்டு டிசிசி கூட கேபினெட்டில் டிசிஷன் ஒன்று வரையில் நீ அதை மக்கள் போராட்டத்தில் தான் நிப்பாட்டலாம். டிசிசி அதே ஒன்றுமே அவ்வளோதான் சொல்லலாம். எங்களுக்கு டிசிசி இந்த அவ்வளோ எல்லாமே சேர்ந்து அந்த எதிர்ப்பை காட்டினாங்க. அரசாங்க கொள்கை விட 7 ஆண்டு இவங்க என்பிபி எம்பி சொன்னாங்கன்றோட இல்லைங்க. இன்னைக்கு அவங்களும் முழு ஆதரவோடு தான் அதை தீர்மானம் எடுத்தோம். நாங்கள் ಮತ್ತೆ ಅದು ಮನ್ನಾರ ಬಂದು ಗಮನಿದೆ ಆ ಮನ್ನಾರ ಬಂದದ ಮಮ್ಮ ತಲ್ಲಾಡಿ ಇನ್ನು ಮಾತಾಡೋ ವಿಸ್ತಾರದಾರ ಮತ್ತೆ ಆಪು ಗಮನ ಮನ್ನಾರಮ್ಮ ಎತ್ತ ಕೊಟ್ಟದ ತಲ್ಲಾಡಿ ಎಲ್ಲ ಇನ್ನೊಮ್ಮೆ ಮತ್ತೆ ಜನತಾವಿ ಇನ್ನೂ ವಿನ್ ಪವರ್ ಸಂಬಂಧ ಮುಖಕ್ಕಾರಿ ಕಥಾ ಕರಾದ ಗೊತ್ತು ಮಾತಕ್ಕೆ Oh. Mama tallali sama ini. Mama meteran ini mama meteran ini. Oh, apa father lah kita kata karakan ini ada. Oh. Oh ini ada. Ya. இந்த மாத கடைசியில் சுற்றுலா அமைச்சர் வாங்க.
நீங்கள் வந்து கதைச்சு மக்களுக்கு அது கொஞ்சம் பாதமாக இருந்துச்சுன்னா நாங்கள் அதை முழு பரிசீலனை செய்வோம். நம்ம அங்கே போகிறோம்னு அதுக்கப்புறம் தான் நம்ம மற்ற முடிவு எடுக்கிறோன்னு ஒரு சந்திப்பு ஏற்படுத்தி தரோம். அது வந்து நடக்கலாம். வணக்கம் வணக்கம். எங்க நிற்கிறீங்க? ஓகே ஓகே. நான் வரேன். நான் இங்கே ஒரு பிரச்சனை தள்ளாடி நிற்கிறேன். திங்ஸ் எல்லாம் அனுப்பிக்கிட்டு பின் பவர் போடுறதுக்கு அந்த 4 பின் பவர் கவர் போடுறதுக்கு திங்ஸ் வந்துக்கிட்டு இருக்கு. பின் பவர் அதான் தள்ளாடியில் அதில் ஒழிஞ்சு அதுக்கு பஸ் ஸ்டாண்ட் பிஎனோட தான் நிற்கிறேன். பஸ் ஸ்டாண்ட் பிஎனோட இங்கே பக்கத்தில் நிற்கிறேன். என்ன செய்வோம் சார்? இது எப்போ சார் அப்ரூவல் கொடுக்கணுமா? அப்ரூவல் நாங்கள் டிசிசியில் கொடுக்கல. கேபினெட் அப்ரூவல் எப்போ கொடுத்தாங்கன்னு ஒன்றும் தெரியாது. ஓகே. சுஸ்திகாஜி நீராம சொல்கிறாரு என்னன்னா இதுக்கு டிசிசி இல்லைன்னா கேபினெட் எடுத்து அப்ரூவல் சொல்கிறாங்க. இல்லை நாங்கள் எப்பயாவது டிசிசியில் எப்பயாவது இதுக்கு அப்ரூவல் தான் இருப்போம் முன்னாடி. கீழே அதிகாரத்தில் இருக்கிற அது ஏதோ ஒரு வகைகளில் பிளாக் பண்ணிக்கிட்டு இருந்தோம். மேல்மட்டத்தால் அப்பவும் கொடுத்தாங்க தான் நாங்களும் சொல்லி ஏதோ ஒரு இல்லாட்டி நேரடியாக உங்களை அவசரமாக கொண்டு போய் ஜனாதிபதியோட கதைக்கிற அளவுக்காவது இருந்தோம். இப்போ அதை செய்ய வேண்டிய தரப்புல நாங்கள் அதை கதைப்போம். இப்போ என்ன சொல் இப்போ செய்ய வேண்டிய தரப்பு தானே இப்போ எங்கள்கிட்ட உடனே எடுத்ததுக்கு இங்கே உள்ள செய்ய வேண்டிய தரப்போட கதைச்சு அதை செஞ்சு கேட்கணும். இப்போ நாங்கள் ஆன்சர் பண்ணுறோம். இப்போ நாங்கள் இப்போ எதிர்ப்பு டிலே பண்ணுவாங்க நாளைக்கு மட்டும். இல்லை கோர்ட்ஸில் ஆர்டர் எடுப்போம். நாளைக்கு எடுப்போம். ஆனால் கோர்ட்ஸில் நீங்களும் இது பண்ண டிசிசி தான் காட்டணும். கோர்ட்ஸுக்கு போய் எடுக்கல. நீங்கள் இந்த கோர்ட்ஸுக்கு போயாவது இப்போதைக்கு நாளைக்கு எடுக்கலாம் காலையில். சார் மினிட்ஸுக்கு எதிராக ஒரு விஷயம் நடக்கும் பொழுது யாரு கொண்டு வழக்கு முடிவை கேபினெட் மாற்றி எடுக்கலாம். எங்களை நீங்கள் வழக்கு போட சொன்னீங்க. நாங்கள் சாதாரண ஒரு குடிமக்கள் மன்னாரில் வாழ்கிறார்கள். இந்த டிசிசி மீட்டிங் எல்லாரும் சேர்ந்து எடுத்த ஒரு முடிவு, தனியாக எடுக்கல. உங்களை ராஜாங்க அமைச்சர் முதற்கொண்டு சைன் பண்ண ஒரு முடிவு. இந்த முடிவுக்கு எதிராக அரசாங்கமே ஒன்று செய்யும் போது யார் போய் வழக்கு போடுறது? எடுத்ததுக்கு அப்புறம் கோர்ட் சொல்லும் அமைச்சர் வர்றதும் தெரியாது. அவங்களோட அமைச்சர்கள் வருவதற்கு இந்த வேளையில் உங்களிடம் ஒரு அன்பான வேண்டுகோளை மன்னார் மக்கள் எல்லோருக்கும் நான் தருகின்றேன். நாளை எல்லா இடங்களிலும் பூரண ஒரு கடையடைப்பு செய்து நாளை எல்லா மக்களும் ஒரு 5 மணித்தியாலமாவது எங்களுடைய டவுன்களில் கூடி எங்களுடைய எதிர்ப்பை நாங்கள் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நாளைய ரீதியில் இந்த எதிர்ப்பின் வழியாக சட்ட ரீதியான முடிவுகளை எடுப்பதற்கான முயற்சிகளுக்கு எங்களுக்கு இது உதவியாக அமையும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்வதோடு இந்த வேளை இந்த அறிவிப்பை உங்களுக்கு நாளை உங்களுடைய வேலைகளை நிறுத்திக் கொண்டு எதிர்கால சமூகத்திற்கு ஒரு நம்பிக்கையான ஒரு காலநிலையும் சூழ்நிலையும் நல்ல ஒரு நிலத்தை நாங்கள் கொடுப்பதற்கான முயற்சியாக புனித முயற்சியாக இதை ஏற்றுக்கொண்டு நாளைய நாளில் எல்லா மக்களையும் எங்களுடைய டவுனிலே கூடும்படி அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். எல்லா வேலைகளையும் ஒதுக்கி வைத்து இது எங்களுடைய வருங்கால மக்களுக்குரிய ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டமாக அமைய போகின்ற அத்தோடு இந்த நிலத்தையும் எங்களுடைய இயற்கையும் எங்களுடைய வளத்தையும் காக்கின்ற மிகப்பெரிய பொறுப்பில் நாங்கள் இருக்கிறோம் என்பதை ஏற்றுக்கொண்டு எல்லோரும் எல்லா பேதங்களையும் மறந்து ஒன்று கூட வேண்டும் என்று அன்போடு இந்த வேளையில் உங்களுக்கு நான் இந்த அறிவித்தது நாளை சரியாக காலை 9 மணிக்கு எல்லோரும் எங்களுடைய பேருந்து நிலையத்தில் ஒன்று கூடும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.